ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்டை நான் பார்க்குறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி ஒரு ஸ்கேம் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே எஸ்ஐபின்றது ஒரு ஸ்கேமா? நீங்கள் 10, 15, 20 வருஷம் கஷ்டப்பட்டு எஸ்ஐபி பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி கம்பெனி ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டாங்க. இது கண்டிப்பாக உண்மை கிடையாதுங்க. லாங் டேர்ம் கோல்ஸ் லைக் உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷன், உங்களோட ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி 10, 15, 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஃபண்டு வளர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நம்பி பணம் போடலாம். அதே நேரத்தில் இந்த பணம் போடுறது 20, 25 வருஷத்தில் சேஃபாக இருக்குமா அப்படின்னும் நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தான் ஆம்ஃபி, செபின்ற போன்ற அரசாங்க அமைப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போடுற ஒரு அமௌண்ட்டையும் பாதுகாப்பாக இருக்கான்றதை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலையே. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் நீங்கள் லாங் ரன்னாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கும் நம்மளுக்கு சாதகமாக அமையும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்கள நீங்கள் பிடிச்சி கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் ஒரு ஸ்கேம் சொல்கிறீங்க, வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுங்கள், பணமும் சேஃபாக இருக்கும், அதே நேரத்தில் வளரவும் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதிலே இருக்காது. பிகாஸ் இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களோட வேலை என்னென்னா, அவங்க எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் தான். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் போஸ்ட் எல்லாம் பார்த்து உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒருவேளை எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, பயோவில் இருக்க நம்ம லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட என்கொயரியை சப்மிட் பண்ணலாம்.